வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் HCF அண்ட் எல்சிஎம்ல இருக்கிற மாடல் 1 கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பேசிக்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க, அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இது புரியும். சரியா? ஸோ இந்த மாடல் 1 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக எல்சிஎம் அண்ட் HCF மீச்சிமா அண்ட் மீபோவா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி படிப்போம். அடுத்தது எல்சிஎம் ஆஃப் ஃப்ராக்ஷன். இது ஆல்ரெடி நான் பேசிக்ஸ்லேயே ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன். ஸோ எல்சிஎம் ஆஃப் ஃப்ராக்ஷன் அப்படின்னா எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர். இங்கே எல்சிஎம் இருக்குனால இங்கே எல்சிஎம் போட்டுக்கோங்க. சரியா? எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை HCF ஆஃப் டினாமினேட்டர். சரியா? அடுத்தது HCF ஆஃப் நியூமரேட்டர், HCF ஆஃப் ஃப்ராக்ஷன். HCF ஆஃப் ஃப்ராக்ஷன் அப்படின்னா HCF ஆஃப் நியூமரேட்டர், HCF வருதுல்ல, HCF ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை LCM ஆஃப் டினாமினேட்டர். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல போட்டா போதும், LCM ஆஃப் டினாமினேட்டர். புரியுதா? சிம்பிள் விஷயம் தான். ஸோ LCM அண்ட் HCF முடிஞ்சு போச்சு. சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நான் அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு நார்மல் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணணும், ஷார்ட்கட் எப்படி யூஸ் பண்ணணும், ரெண்டுமே நான் சொல்லித்தரேன். சரியா? கவனமாக கவனிங்க. ஸோ நார்மலாக நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க, ஷார்ட்கட்டில் நீங்கள் எப்படி செய்ய போறீங்க, ஸோ ரெண்டுமே சொல்லித்தரேன். ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ நார்மல் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா எல் டிவிஷன் மெத்தட். இதான் ரொம்ப சிம்பிள். சரியா? 24, 36, அதுக்கப்புறம் வந்து என்னது 40. ஸோ இதுக்கு வந்து HCF கேட்குறாங்க, அப்படிதானே? HCF கேட்குறாங்க, LCM கேட்குறாங்க. சரியா? ஸோ இது வந்து நம்ம ஒரு 4ஆல போடலாம். ஸோ 6 நாள் 24, 9 நாள் 36, 10 நாள் 40. ஸோ இதுக்கு மேலே காமனாக எதுலையுமே போட முடியாது. அப்போ HCF என்னதான் 4 தான். ஆனால் LCM போடலாம்ல, அதனால LCM அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. சரியா? ஸோ HCF நான் முடிச்சுட்டு LCM இன்னொரு கலரில் அப்படியே போடுறேன் பாருங்க. இதே இது கொஸ்டின்ல HCF மட்டும் போட்டாங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். காமனா இருக்கிறது வந்து 4 மட்டும் தான், வேற எதுவுமே கிடையாது. அதோட ஸ்டாப் பண்ணிடலாம். நம்ம LCM HCF ஒரே இதுல செய்யறதுனால LCM லாஸ்ட்ல நம்ம கேன்சலே பண்ண முடியாத அளவுக்கு அதை என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். ஸோ அதனால இது பாத்தீங்கன்னா இதுல கேன்சல் பண்ணலாம், 3ஆல போடலாம். ஸோ 3 6, 3 9, இந்த 10 என்ன பண்ணிட்டேன் அப்படியே போட்டுட்டேன். ஸோ திரும்பவும் நீங்க போடலாம், 2ஆல போடலாம். ஸோ 1 2 3 I 2 10. ஸோ இதுக்கு மேல எதுவுமே போட முடியாது. அப்ப என்ன பண்ணுங்க, இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், LCM வந்து கிடைக்கும். அப்ப இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 4 × 3 × 2 × 1 × 3 × 5. ஸோ 4 3 12, 12 2 24, 3 5 15. ஸோ 24யும் 15 என்ன பண்ணிக்கோங்க, மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 5 20, 2 × 1 2, ஸோ 2 10, 1 4. ஸோ 0 2 4 6, 2 1 3, 360 நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ நம்மளோட LCM நமக்கு என்ன கிடைச்சது, 360. அப்போ HCF எவ்வளவு, 4. அப்போ ஆப்ஷன் வந்து ஏ தான் வந்து என்னது கரெக்டா இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணிடலாம், சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இது வந்து நார்மல் மெத்தட். நார்மலா நம்ம இப்படிதான் என்ன பண்ண போறோம், செய்ய போறோம். ஷார்ட்கட்ல எப்படி செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து 2 கான்செப்ட் படிச்சோம், அப்படிதானே? LCM அப்படிங்கிறது பிக் நம்பர், HCF அப்படிங்கிறது வந்து என்ன படிச்சோம், ஸ்மால் நம்பர். இது ரெண்டுமே படிச்சோம். எந்த இது நீங்க எடுத்துக்கிட்டாலும் LCM வந்து பிக் நம்பரா இருக்கும், HCF வந்து ஸ்மால் நம்பரா இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா HCF 4 சின்ன நம்பர், LCM எவ்வளவு இருக்குது, 360 இருக்கு. சரியா? ஸோ HCF வந்து 4, LCM என்ன இருக்குது, 360 இருக்குது. LCM எவ்வளவு இருக்குது, 360 இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த HCF ஓட மடங்கு தான் இந்த LCM இருக்கும். HCF ஓட மடங்கு தான் இந்த LCM இருக்கும். இல்லை அப்படின்னா சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா, இந்த HCF என்ன நம்பர் இருக்குதோ அதால இந்த LCM வந்து என்ன ஆகும், எக்ஸாக்டா டிவைட் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாக்டா டிவைட் ஆகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. HCF என்ன நம்பர் இருக்குதோ அதால அந்த LCM வந்து என்ன ஆகும், எக்ஸாக்டா டிவைட் ஆகும். சரியா? நாங்க தெளிவா கூட இன்னொரு டைம் எழுதி தரேன் பாருங்க. HCF என்ன நம்பர் இருக்குதோ அது வந்து LCM வந்து என்ன பண்ணும், எக்ஸாக்டா டிவைட் ஆகும். சரியா?
அப்போ இந்த ஆப்ஷன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4,360. அப்போ சின்ன நம்பர் தான் HCF. அப்போ இது வந்து எக்ஸாக்டாக டிவைட் ஆகும்ல. ஸோ 36 90. அப்போ இதான் ஆன்சர். இதை நம்ம போட்டுடலாம். ரெண்டாவது செக் பண்ணி பாருங்க, 16 இதான் HCF இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டுல சின்ன நம்பர் தான் HCF, 16 தான் சின்ன நம்பர். அப்போ 360 பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா என்ன ஆகாது, டிவைட் ஆகாது. ஏன்னா 2 16 32 தான் ஆச்சு, முடியாது. 16 38 சான்ஸே கிடையாது. சரியா? ஸோ 2 16 32 ஆச்சு. சரியா? 4 38 கேன்சல் ஆகாது. அப்போ இதான் வந்து என்னது நமக்கு ஆன்சர் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், ஷார்ட்கட் யூஸ் பண்ணி கூட என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. ஸோ ஃபைண்ட் த HCF அண்ட் LCM ஆஃப் 148 அண்ட் 185. நான் ஷார்ட்கட் வச்சு செய்ய போறேன். ஸோ நார்மல் மெத்தட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம எங்கேயுமே ஷார்ட்கட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ இல்லை HCF அண்ட் LCM தான் கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 740 37 ஆப்ஷன்ல 740 37 இருக்குது. அப்போ இதுதான் வந்து என்னது HCF, சின்ன நம்பர் தான் HCF. கரெக்டா? அப்போ 37 into 2 எவ்வளோ கிடைக்கும், 74 கிடைக்குமா? 37 into 2 நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 74 கிடைக்குமா? அப்போ இதுதான் நமக்கு ஆன்சர். இது வரல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்தடுத்து என்ன பண்ணுங்க, செக் பண்ணுங்க. அப்போ இதுல வந்து 30 வந்து என்னது HCF. ஆனா 30ல வந்து இது எதுவுமே டிவைட் ஆகாது, 740 டிவைட் ஆகாது. ஆனால் லாஸ்ட்ல 0 இருக்கு. அப்போ 5ல எல்லாம் என்ன ஆகாது, டிவைட் ஆகுதுக்கு சான்ஸே கிடையாது. அப்படிங்க என்ன பண்ணா போதும், இதுவே நீங்க என்ன பண்ணலாம், ஆன்சரா கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அப்படி இல்லைன்னா நீங்க அடுத்து என்ன பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. LCM of 1/5 1/3 5/6 2/9 4/27 இருக்கு. ஸோ நான் இதுக்கு வந்து ஃபார்முலா சொன்னேன். LCM கேட்டாலே நீங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க, LCM அப்படி கேட்டாலே LCM of numerator divided by HCF of denominator போடுவீங்க. ஸோ இங்க நியூமரேட்டர்ல என்னெல்லாம் இருக்குது, 1 5 2 4 இருக்குது. இதுக்கு LCM எடுத்துருங்க. சரியா? HCF எல்லாம் இருக்குது 3 6 9 27. இதுக்கு என்ன எடுங்க, HCF எடுங்க. ஸோ நியூமரேட்டர்ல இருக்கிறதுக்கு LCM மட்டும் தான் எடுப்பீங்க. டினாமினேட்டருக்கு என்ன பண்ணுவீங்க, HCF மட்டும் தான் எடுப்பீங்க. சரியா? அப்போ 1 5 2 4க்கு நீங்க LCM எடுத்தீங்க அப்படின்னா 2ஆல போடலாம். 1 5 1 2 இதுக்கு மேல போட முடியாது. ஸோ 2 10 10 2 20. அப்போ LCM எவ்வளவு, 20 மேல போட்டா போதும். HCF பாத்தீங்கன்னா 3 6 9 27 இருக்கா, அதுக்கு வந்து HCF எடுங்க. 3 6 9 27. அப்ப நீங்க 3ஆல போட்டீங்கன்னா 1 3s 3 2 3s 6 3 3s 9 9 3s 27. ஸோ இதுக்கு மேல எதுவுமே காமனா போட முடியாது. அப்ப HCF வந்து என்னதான் 3 தான். அப்ப ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 20/3 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நீங்க இவ்வளவு தூரம் செய்ய வேணாம். ஃபர்ஸ்ட் HCF செஞ்சு முடிச்சிருங்க. 3 தானே இருக்குது. அப்ப இந்த 3 ஒரு டைம் தான் போட முடியும், இதுக்கு மேல போடவே முடியாது. அப்ப 3 தான் வந்து என்னது HCF. அப்ப 3 வந்து டினாமினேட்டர்ல எங்க இருக்குன்னு பாருங்க, இது 1 மட்டும், இது 2 இருக்கு பாத்தீங்களா. ஸோ 20/3 இருக்குது, 90/3 இருக்குது. சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணி ஆகணும், அடுத்து நீங்க செக் பண்ணி தான் ஆகணும். சில ஆப்ஷன்ல HCF வந்து ஒரே ஒரு இதான் கொடுத்துருப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், ஒரே டைம்ல ஆன்சர் போட்டுடலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் நமக்கு என்ன இருக்கும், 20/3 இருக்கும். சரியா? ஸோ 4th கொஸ்டின் பாருங்க. HCF of 4226 9558 கேட்டிருக்காங்க. அப்ப HCF கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா, HCF of numerator divided by அதோட ஆப்போசிட் LCM of denominator. அப்ப HCF நீங்க எதுக்குலாம் எடுப்பீங்க, 4226க்கு வந்து எடுப்பீங்க. கரெக்டா? LCM எதுக்குலாம் எடுப்பீங்க, 9558க்கு வந்து எடுப்பீங்க. அப்போ 4226க்கு நீங்க எடுக்கும்போது எதால போடுவீங்க, 2ஆல போடுவீங்களா. அப்ப 2 2s 4 1 2s 2 1 2s 2 3 2s 6. இதுக்கு மேல போட முடியாது. அப்ப HCF என்னதான் 2 தான். அப்ப நியூமரேட்டர்ல என்னதான் வரும், 2 தான் வரும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே நியூமரேட்டர் மட்டும் தான் வித்தியாசமா இருக்கு, டினாமினேட்டர் எல்லாமே சேமா இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து என்னது 2/180. என்ன பண்ணலாம், ஈஸியா என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். சரியா? சோ 5th கொஸ்டின் பாருங்க. LCM of 4/5 7/15 3/10. சரியா? இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி என்ன பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ல கண்டிப்பா போடுங்க. Thank you so much for watching.